Abhishek Sharma yet again, Chika. What? How can you stop a player like him? டேய் எனக்கு ஒண்ணுமே புரியலடா. இது எப்படின்னா அந்த இது இது பாரு, நீ 68 நீ சொன்ன மாதிரி நாட் சிங்கிள் டாட் பால் 5 6 7 4 6 பில் அடிக்கிறான். இங்க போட்டா 6 ஃபர்ஸ்ட் பால் 6 பட் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆடும். சிங்கிள் எடுத்துக்கிறான். அடுத்த பால் 6 எடுத்து சிங்கிள் எடுத்து போயிட்டான். பட் இந்த பாட்ஷால ஒரு பாட்டு வருதுப்பா, எட்டு எட்டா வாழ்க்கைய பிரிச்சுக்கோ, எந்த இடத்துல நீ இருக்கேன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு ரஜினிகாந்த் பாட்டு இருக்கு பாட்ஷால, எட்டு எட்டா வாழ்க்கை. அதே மாதிரி 6 நீங்க எடுத்து 6 எடுத்துக்கோங்க, எந்த 6 வேணாலும் அடிச்சுக்கோங்க அப்படின்னு போடுறாங்க நியூசிலாந்து போலிங்க. 6 அடிச்சுக்கோங்க அடிச்சுக்கோங்கன்றாங்க. 6 அடிக்கிறாங்கடா நியூசிலாந்து போலிங்க போட்டு. எந்த மேட்சா இருக்கட்டும், அந்த நியூசிலாந்து போலீஸ் என்ன பண்ணே தெரியல. சோ இந்த மாதிரி 6 ஹிட்டிங் கெப்பாசிட்டி ஒரு டீம் நான் பார்த்ததே கிடையாது. அவன் ஈஷான் கிஷன் 2வது பால் 6 3வது பால் 6 அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பால் 6 இவன் வந்து ஈஷான் கிஷன் ஒரு பயங்கர கேமி ஆட்டு போயிடுறான் அவன். இந்த பசங்களுக்கு ஒண்ணும் புரியல. இவன் தான் சஞ்சு சாம்சன் காட் 0, பட் அபிஷேக் சர்மா வேற லெவல்ல கிரிக்கெட் ஆடுறான். ஃபர்ஸ்ட் பால் இறங்கி 6 அடிக்கிறான். அவன் போஸ்ட் மேட்ச் பீஸ்ல சொன்னா ஐ டோன்ட் பிளான் எனிதிங், அந்த இன்ஸ்டிங்க்ட் அந்த மொமெண்ட் தான் எடுப்பேன்றான் அவன் டிசிஷன், which is something fantastic. That means his thinking power, அவனோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அண்ட் மைண்ட் கோஆர்டினேஷன், ஹேண்ட் ஐ திங்கிங் கோஆர்டினேஷன் அவ்வளவு குவிக்கா இருக்கு. அந்த சமயத்துல டிக்கெட் வரும் அவன் பாருங்க. ஆக்சுவலா பார்த்தா நீ அடிச்சு டமால் டிமில் அடிச்ச மாதிரி தெரியல. கட்சியில பாருங்க, செகண்ட் பாஸ் 50 T20 வேர்ல்ட் கப்ல T20 செகண்ட் பாஸ் 50. யா, அண்ட் ஆல்ரெடி அந்த லிஸ்ட்ல 2 தடவை ஒரு பேர் வருது பாருங்க. ஒரு 17 பால் 50, ஒரு 14 பால் 50. இன்ஃபேக்ட் நீங்க லிஸ்ட் ஆஃப் 50s எடுத்து பாருங்க சீக்கா, எல்லா 50 200+ ஸ்ட்ரைக் ரேட் சீக்கா. இந்த மாதிரி ஒரு பேட்டிங் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. வி ஆர் விட்னஸிங் சம்திங் ஹேப்பனிங். வி ஆர் விட்னஸிங் ஹிஸ்டரி இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் சீக்கா. எஸ், நம்ம கிறிஸ் கேல் பார்த்திருக்கோம் யூனிவர்ஸ் பாஸ் அடிச்சு ஓப்பனிங்ல போய், ரோஹித் சர்மா அடிச்சு பார்த்திருக்கோம். பட் வி ஹவ் நெவர் சீன் திஸ் டைப் ஆஃப் கன்சிஸ்டன்சி அட் திஸ் டைப் ஆஃப் ஸ்ட்ரைக் ரேட். பார்த்ததே கிடையாது நம்ம. This type of strike rate, consistency and effortlessness. அவன் அடிச்சது யாருக்கா டிஆர் உங்களுக்கு டமால் டிமில் அடிச்சா மாதிரி தெரியவே இல்லை அடிச்சது. The point is he's playing with effortless ease. அந்த பேட் ஸ்விங் அப்படி வருதுனால அப்படின்றா மிடில் மேல 6 அடிக்கிறான், இப்படின்றா கவர்ஸ் மேல 6 அடிக்கிறான், இப்படின்றா ஸ்ட்ரெயிட்ல 6 அடிக்கிறான், ரொம்ப ஷார்ட் பாலா போட்டா புல் அடிச்சிடான் 6. and he's got shots all from the wicket. The bowlers don't know when to bowl him. bowlers பயப்படுறாங்க. இப்ப இந்த மாதிரி 10 ஓவர்ஸ்ல அடிச்சோம். போன மேட்ச்ல என்னன்னா 209 and 50 ஓவர்ஸ்ல அடிச்சோம். அதே பயங்கர ஸ்கோர். 5 ஓவர்ஸ் ஸ்பேர் அடிச்சோம் 209. இன்னைக்கு மேட்ச் 150 10 ஓவர்ஸ் அடிக்கிறோம். இதெல்லாம் பார்த்துட்டு எல்லா வேர்ல்ட் கப்லயும் நான் வரப்போறது இல்லைன்றோம். வாங்கப்பா, we are not coming for the World Cup. We are too strong for it. You can keep the cup, you can retain the cup சொல்றாங்க.